Hi students, welcome to my channel. ஸோ இது பார்த்தீங்கன்னா 12th ஃபிசிக்ஸ் செகண்ட் மிட்டம்க்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் எதுன்னு சொல்கிறேன், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. கைனடிக் எனர்ஜி ஆஃப் அ சேட்டலைட் நீங்கள் 1 மார்க் பொறுத்தளவுக்கு எல்லாமே படிச்சுக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு கீ. நான் சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டட் கொஸ்டின். அந்த கைனடிக் எனர்ஜி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஸ்ட்ரெயின் இன் ஒயர் ஃபோர்த் கொஸ்டின் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இட்ஸ் நாட் அ ஸ்கேலர் ஃபிஃப்த் கொஸ்டின் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அக்கார்டிங் டு சார்லஸ் லா ஒபிசிட்டி. ஸோ லா பற்றி வந்து இந்த 1 மார்க்கு 2 மார்க் 3 மார்க் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேட் டிஃபைன்லாம் வருதோ அதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அதில் இருக்க வேர்ட்ஸ் மாற்றாதீங்க. ஸோ நான் சொல்கிறது வந்து 2 மார்க் 3 மார்க்கு. ஸோ அப்படி மாற்றினீங்கன்னா உங்களுக்கு மார்க் குறைப்பாங்க. ஏன்னா டெஃபினேஷன் வந்து அப்படியே புக்கில் இருக்க மாதிரி தான் இருக்கணும், அதுதான் ரூல்ஸு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க 10th கொஸ்டின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து 8th கொஸ்டின் வந்து ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் 1 மார்க் வந்து ஃபுல்லாக படிக்க பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ 11th கொஸ்டின் வந்து எர்த்ஸ் எஸ்கேப் வெலாசிட்டி, அதுவும் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். டிஃப்ரென்ஷியேட் வந்து எல்லாமே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஷியேட் ரொம்ப 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 முக்கியம். ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்க 15th கொஸ்டின். ஸோ நாங்கள் கம்பல்சரி தனியாக ஒரு வீடியோ முடிஞ்ச அளவுக்கு போட பார்க்குறோம். நீங்கள் ஆக்சிலரேஷன் டெஃபினேஷன் பார்க்குறீங்க. ஸோ உங்கள் டெஃபினேஷன் கண்டிப்பாக பப்ளிக்கில் வந்துடும். ஸோ அதை நீங்கள் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. 19th கொஸ்டின் போல்ட்ஸ்மேன் ரூல், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கப்புறம் 21ல் பி பாஸ்கல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது பப்ளிக் வரைக்கும் ரிப்பீட் ஆகிற கொஸ்டின். ஸோ 22ல் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட்டு. நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சேட்டலைட் ட்ராவர்சிங் படிச்சுக்கோங்க.